என்னது ஏரி மேல தான் இப்போ உள்ள டி நகரே கட்டப்பட்டிருக்கா? அட ஆமாங்க. 1920 காலகட்டங்கள்ல வேலைவாய்ப்புக்காக சென்னையை நோக்கி அதிக மக்கள் படையெடுக்க தொடங்குனாங்க. சோ அதிக மக்கள் தொகை பெருக்கத்தால சென்னை சிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ண சென்னை மாநகராட்சி முடிவு பண்றாங்க. அப்ப சிட்டிக்கு நடுவுல லாங் டேங்க் ஆஃப் மயிலாப்பூர் அப்படிங்கிற ஏரி இருக்கிறதையும், ஏரிக்கு மறுபக்கத்துல மாம்பழம்ங்கிற கிராமம் இருக்கிறதையும் சென்னை கார்ப்பரேஷன் பாக்குறாங்க. லாங் டேங்க் ஆஃப் மயிலாப்பூர் ஏரியை மூடி அதுக்கு மேல ரெசிடென்சியல் ஏரியாவை கொண்டு வரதுக்கு சென்னை கார்ப்பரேஷன் பிளான் பண்றாங்க. இதுக்காண்டி பிரெஞ்சு டிசைனர்ஸையும் கூப்பிடுறாங்க. அதனால தான் பார்க் கட்டப்பட்டு அதை சுற்றி ரெசிடென்சியல் ஏரியா உருவாச்சு. அப்ப சென்னை கார்ப்பரேஷன் பிரசிடென்ட்டா இருந்த பி.டி. தியாகராய செட்டி நேவியை இந்த ரெசிடென்சியல் ஏரியாக்கு வச்சுட்டாங்க. இப்படி உருவான இடம் தான் இப்ப டி நகர்னு அழைக்கப்படுற தியாகராய நகர். ஈஸ்ட் மாம்பலம், வெஸ்ட் மாம்பலம் ரெண்டா இருந்த மாம்பலம் ஏரியா டி நகர் உருவானதுக்கு அப்புறம் ஒண்ணா மாறிச்சு. சோ டி நகரோட ஈஸ்ட் மாம்பலத்தை இணைச்சிட்டாங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் வெஸ்ட் மாம்பலம் ஒன்று இருக்கு, ஈஸ்ட் மாம்பலம் ஒன்று இல்லவே இல்லை. அதை டி நகர் கூட இணைச்சிட்டாங்க. சென்னையில மழை பெய்யும் போது அதிகமா மாம்பலம் ஏரியால வந்து தண்ணி தங்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இந்த லேக் ஏரியாவை தூக்கிட்டு டி நகர் உருவாக்குனால தான் அதிகமா தண்ணி தங்குதுன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான அப்டேட்ஸை 1 மினிட்ல தெரிஞ்சுக்கணும்னா கின் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.